திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து இந்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி விழுப்புரத்தில் ஜமாஅத்துல் உலாமா சபை சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஜமாஅத்துல் உலாமா சபை சார்பில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடல் மைதானத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட உலாமா சபை தலைவர் ஷேக் தாவூத் தலைமையில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட அரசு காலி முகமது அஷ்ரப் அலி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டத்தில் கண்டன கோஷங்களை எழுப்பினர். நிகழ்ச்சியில் ஏராளமான முஸ்லிம் அமைப்பைச் சேர்ந்த முஸ்லிம் மக்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள வக்ஃபு திருத்த சட்டம் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள வழிபாட்டு உரிமைகளுக்கும் தனிமத உரிமைகளுக்கும் எதிரானது. இந்திய முஸ்லிம்களை வேட்டையாடும் கொடு நோக்கம் கொண்டது. முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டது என உறுதியாக நம்புகிறோம். இந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்கு ஒன்றிய அரசு கூறும் காரணங்கள் ஏற்கத்தக்கவை அல்ல உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துல் உலமா தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக நடைபெறக்கூடிய விழுப்புரம் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பில் நடைபெறக்கூடிய வக்ஃபு திருத்த சட்ட கண்டன பொதுக்கூட்டம். வக்ஃபு நமது உரிமை என்ற அமைப்பிலே நாங்கள் நாடு முழுவதும் தமிழகம் முழுவதும் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நடாத்தாட்டி கொண்டிருக்கின்றோம். இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், வக்ஃபு திருத்த சட்ட மசோதா 3/4/2025 அன்று இரவு 2 மணிக்கு நாடாளுமன்ற அவையிலே நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது ஒன்றிய பிஜேபி அரசு. அந்த சட்டத்தை கண்டித்து நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றோம். காரணம், இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த வக்ஃபு சம்பந்தப்பட்ட எல்லா நிலங்களையும் அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் அனைத்தையும் கபலீகரம் செய்வதற்குண்டான திருத்தங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருப்பது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது. காரணம் என்னவென்று சொன்னால், 44 திருத்தங்கள் மட்டுமே கொண்டு வரப்பட்டது என்று ஒன்றிய அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இல்லை, 44 திருத்தங்கள் அல்ல, 115 திருத்தங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதற்குண்டான அந்த எண்ணிக்கையை நான் கூறுகின்றேன். புதிதாக சேர்க்கப்பட்டது 33 திருத்தங்கள். புதிதாக சேர்க்கப்பட்டது 33 திருத்தங்கள். அதே நேரத்தில் 45 திருத்தங்கள் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் 37 திருத்தங்கள் அகற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆக மொத்தம் 115 திருத்தங்களை இந்த 44 திருத்தங்கள் மட்டுமே என்று பொய்யாக கூறி மாநில அவையிலும் மக்களவையிலும் இந்த மசோதாவை நிறைவேற்றியிருக்கின்றன ஒன்றிய அரசு. இந்த 115 திருத்தங்களை ஒரே சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தது செல்லாது என்பது எல்லா மக்களுக்கும் தெரிந்ததே. இருப்பினும் ஒன்றிய அரசு தன்னுடைய பிடிவாதத்தின் காரணமாக கொண்டு வந்திருப்பதின் காரணத்தினால் எங்களுக்கு சொந்தமான இந்த வக்ஃபை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் முழு முயற்சியை மேற்கொள்வோம் என்பது மட்டுமல்ல, 1995ஆம் ஆண்டு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்த பொழுது அதில் முஸ்லிம்கள் பயன்பெறுவதற்கு மட்டுமே உள்ள அம்சத்தை கொண்டு வந்தார்கள். அந்த அம்சத்தை இந்த சட்டம் திருத்தி யார் வேண்டுமானாலும் இந்த சட்டத்தின் மூலமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்துக்களை என்று ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்றது. இது மகா மோசமான இது. அவர்களுடைய சொந்த பூமியை சொந்தமாக வழங்கப்பட்ட இறைவனுக்காக என்று அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சொத்தை இந்த ஒன்றிய அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்காக மட்டுமே தான்
இது கொண்டு வந்திருக்கின்றது என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.